ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. இந்த படம் பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் எங்க முடிஞ்சதோ அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போட்ட ஸ்பெல்லால பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிறது எல்லாருமே மறந்துடுவாங்க. சொல்ல போனா பீட்டர் பார்க்கர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரே எல்லாரும் மறந்துடுவாங்க. பீட்டர் பார்க்கரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவங்களுமே மறந்துடுவாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு? பீட்டர் பார்க்கரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கும் பீட்டர் பார்க்கர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஞாபகம் வந்ததா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தோட ஸ்டோரி. லாஸ்டா வந்து நோ வே ஹோம் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் அதுக்கு ஈக்குவலா இல்லைன்னு தான் சொல்லணும். பிகாஸ் நோ வே ஹோம்ல பாத்தீங்கன்னா தியேட்ரிக்கல் மொமெண்ட், அதாவது கூஸ் பம்ப்ஸான சீன் நிறையவே இருந்துச்சு. பட் இந்த பிராண்ட் நியூ டேல பாத்தீங்கன்னா கூஸ் பம்ப் சீன் ரொம்பவே கம்மியா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த படம் நல்லா தான் இருந்துச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீல் குட் மூவி மாதிரி இருந்துச்சு. இந்த படத்துல அந்த எமோஷன் சீன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குன்னா கண்டிப்பா தியேட்டர் போய் பார்க்கலாம். ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி பார்த்த திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்துல ஒரு விஷயம் மட்டும் என்ன டிசப்பாயின்மெண்ட் பண்ணிருச்சு. அது என்னன்னா என் கிரெடிட் சீன் தான். என் கிரெடிட் சீன் வந்து டம்மியா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மார்வலோட நெக்ஸ்ட் மூவி டூம்ஸ்டேங்கிறதுனால ஸ்பைடர்மேனோட என் கிரெடிட் சீனுக்கு நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஸ்பைடர்மேனோட என் கிரெடிட் சீன் இல்ல. நீங்க இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு என் கிரெடிட் சீன் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும்.